ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவை லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா உருகி காயட்டும். கொஞ்சம் நெய் நல்லா உருகிடுச்சு. 10 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 20 திராட்சை இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா திராட்சைலாம் புரிஞ்சு நல்லா உப்பி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம 2 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வந்துச்சு. இப்போ 2 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் ரவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம 1.5 கப் சர்க்கரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை இதை கூட சேர்த்துக்கலாம். இது சர்க்கரை ரவையெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் பக்கத்தில் பால் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பால் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரவையை நல்லா கலந்தாச்சு. சர்க்கரை பால் ஊற்றினோடனே உருகி வரும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா கலந்தாச்சு. இப்போ சூடாக இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு அழுத்தத்தில் கொஞ்சம் அழுத்தமாக பிடிங்க. அதுக்கப்புறம் மேலே இப்படி சுருட்டி பிடிச்சிக்கலாம். உருட்டின மாதிரி பிடிச்சா நல்லா உருண்டையாக வரும். இப்போ பார்க்க தான் இது கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கட்டியாகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ பெருசாக பெருசாக பிடிச்சிக்கலாம், இல்லை சின்ன சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். சூப்பரான ரவை லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.